போச்சு. சாமி என்ன சாமி இது இப்படி செந்தண்ணியாட்ட கிடக்குதே? இதில் தான் குளிக்கிறதா? சரி சாமி. ஆமாம் சாமி. ஆமாம் சாமி, இதில் தான் குளிக்கணுங்க. தண்ணி இல்லை சாமி, எந்த வசதி இல்லை. 4-5 கிலோமீட்டர் போகணும். கொடுப்பாங்க. எங்கே? ஒரு 4-5 கிலோமீட்டர் போனால் தான் தண்ணி கொடுப்பாங்க. ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணும். எங்கள் பக்கத்து தோட்டத்துலையா? பக்கத்து தோட்டத்துக்கு தாங்க. போனோம்னா பக்கமாக அது தோட்டம். 4 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் போயிட்டு காலையில் நம்ம வேலைக்கு வேறு போகணும். என்ன இருந்துச்சு அவங்க பால் கறப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள தொந்தரவு பண்ண மாதிரி ஆயிரு. அப்புறம் அவங்க அந்நேரத்துக்கு 3 மணிக்கு பின்னா போனோம்னா 3 மணிக்கு அவங்க எந்திரிப்பாங்களா? தோட்டங்காட்டில் வேலை செஞ்சு விட்டு அவங்களும் ஒரு சலுப்பில் இருப்பாங்க. அப்புறம் தண்ணி இல்லாததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? இங்கே தண்ணி வசதியெல்லாம் எதுவும் இல்லை சாமி. இப்படித்தான் இங்கே தான் வாத்துக்குவோம். இந்த தண்ணி தான் வாத்துட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்து கொஞ்சம் நேரமாக போனோம்னா தான் சாப்பாட்டுக்கு அதே சாமி இருக்கிறத வச்சு செஞ்சுட்டு போக வேண்டியதாங்க. ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு கொண்டாண்டு கொடுத்தானா அது சாப்பாட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது ஒரு நாளைக்கு நைட்டில் வந்து எடுத்து வந்துடுவோம். அப்புறம் லீவ் வைக்கும்போது ஒரு 2 குடம் முடிச்சு வச்சுக்குவோம். அதையும் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு தாட்டிக்குவோம். அப்படியே சமையல் செஞ்சுட்டு போயிடுவோம். காலையில் இருந்துச்சு நேரமாக இங்கே வந்து நான் வேலைக்கு போகணும். அதனால் நேரங்காலமாக இந்த தண்ணியை வந்து இப்படி பக்கிட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறச்சி வாத்துக்குவோம். ஏங்க அப்படி ஏதோ வாத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் எங்கே தண்ணியே இல்லை. தண்ணி இருந்தால் எடுத்துக்குவோம். தண்ணி வசதியாக இருக்க தண்ணி. இதுவே அப்படியே எடுத்து குளிச்சுக்க வேண்டியதுதான். ஆமாங்க, இதுவே எடுத்து குளிச்சுக்க வேண்டியது. ஏதோ படிகாரத்தை போட்டால் நேற்று ஒருத்தர் சொன்னார், படிகாரத்தை போட்டால் தண்ணி சுத்தமாயிருங்கிறாங்க. அப்படி எல்லாம் சுத்தமாகுமா? இந்த தண்ணிக்குள்ளே படிகாரத்தை போட்டால் தெளிச்சுக்கு அப்படிங்கிறாங்க. அதே தான் கொஞ்சம் லேசான கலங்களாக இருந்தால் ஒரு 2,000 ஊற்றி வச்சா தெளிக்கி. இந்த தண்ணி தெரியுமா? படிகாரன்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. படிகாரன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஓச்சுறீங்க. நான் இருக்கேன் இந்த வயசுக்கு மேலே நான் எங்கள் பள்ளிக்கூடம் போய் பள்ளிக்கூடம் திடீர்னு படிகாரங்கிறீங்க. அது என்ன எப்படி இருக்கு? அவர் சாமி நான் குளிச்சுக்கிற போது டைம் ஆயிரு வேலைக்கு. இது எங்குது குளம்பாட்டு இருக்குதே? ஆமாம் சாமி, தண்ணி இல்லை சாமி. தண்ணிக்கு போனால் இப்போ எங்கே போகிறது? ரொம்ப தூரமாக போகணும். பொழப்பு கட்டுரு. நான் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு சாயந்தரம். வேலைக்கு போகாமல் இங்கே இருக்க முடியாது இல்லைங்க. வேலைக்கு போகணுன்னா தான் எல்லா வசதி போயிட்டு வர முடியும். போதும், ஐயப்பன் அவனுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கொடுத்துருக்குறாரு. பார்த்துக்கோ எப்படி கொடுக்குறாரு. அதுக்கு அங்கே எங்கேயும் ஓட முடியும். சாமி மோந்து ஊற்றுங்க ஊற்றுங்க. அருமையான ஐடியா சார். எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன். அப்படி சேரெல்லாம் ஊற்றணுங்க. நம்ம சேர் தண்ணி வத்துது பாருங்க. தண்ணி வத்துறதுனால நம்ம செவச்சவன் ஆகுது. இன்னொரு 10 நாளைக்கு இப்படி தாட்டிக்கா போகுது. மழை வந்தால் தண்ணி இல்லைன்னா இல்லை. மழை இல்லைன்னா தண்ணி இல்லை. வாரத்தில் மாதத்தில் ஒரு டைம் குளிக்க வேண்டியது. மாடு கட்டி எங்கள் சாமி பண்ணுறதை பார்த்தா எனக்கு இப்படித்தான் ஊற்றுவாங்க பரியில். அன்னைக்கெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துலலாம் எங்கள் அப்பா ஒரு பண்ணையத்தில் இருந்தார் பக்கத்தில். அந்த தோட்டத்தில் பறி ஓட்டுவார். நான் சின்ன பையனாக இருப்பேன். இப்படித்தான் கிணத்துக்குள்ளே
மோந்து அது வந்து மாடு முன்னால் ஓட்டுன்னா தண்ணி பின்னால் வந்து ஊற்று. அந்த கோப்பை வச்சு சாமி ஜெகதீஷ் எங்கள் தாத்தா இப்படித்தான் பண்ணையத்தில் இருந்தார். ஓம் சாமியே சரணமையப்பா. 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 என் குலமே சரணமையப்பா. அண்ணான பிறவே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. சாமி தீபாவளி இன்னைக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் வச்சுட்டு இருந்தா சாமிக்கு வேலைக்கு நேரம் ஆயிரு. அதனால கோதுமை ரவை. பூண்டு பூண்டு போடுங்க போடுங்க பூண்டு போடணும். போட்டதான் நல்லா இருக்கும். சொல்லி நீ கொஞ்சம் சொல்லி சாமி. பூண்டு கொஞ்சம் சீரகம் போடுறதா? ஆமாம் போடுங்க. எல்லாம் நல்லா இருக்கு. ரெண்டு வாங்கிக்கலாம். 2 பல்லு பூண்டு போடுங்க. பூண்டு போட்டால் தான் கொஞ்சம் வாசனையும் நல்லா இருக்கு. சாமி எடுத்து போடு சாமி. அதுக்கு இல்லையா சீரகம் தானே? போடுங்களா. தண்ணியில் கொதிச்சு போடு. அப்படியே எடுத்து போடுங்க. சீரகம் தான் அப்படியே போடுங்க. அப்படியே போடுங்க. அப்படியே தட்டி உள்ள போடுங்க. சொல்லியோடைய இன்னும் தப்பு இல்லை. அதுவா மண்ணி இல்லைன்னா சாமி அப்படி கல்லை வச்சு கொட்டு. அந்த மரக்காயத்தில் வச்சு கொட்டு சாமி. அவ்வளவுதான். நம்ம வீட்டுல மிக்சி எல்லாம் கிடையாது சாமி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது. நீங்க பின்னால இந்த கல்லில் வச்சு தட்டி சாமி. பின்னால கல்லில் அப்படியே தட்டி உள்ள போடுங்க. நான் வாழ்ற வாழ்ல இப்படித்தா எப்படி மிக்சி ஆக்கிற தள்ளி நிற்கணும். மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஜூடேறி கறந்துட்டு போயிரு. போதும் சாமி. தண்ணி ஊற்று சாமி. தண்ணி ஊற்றி அடிங்க. அரைக்கலாம் சாமி. அரைக்கலாம் தாங்க. அரைக்கலாம் கரெக்டாக இருக்குங்களா? கோதுமை ரவை. வெளியால் ரவை சிந்திராது சாமி. அதே சிந்தக்கூடாது சாமி. சாப்பாடு கிடைக்கிறதே வெறுச்சுங்க. போதும். கற்றுக்க வேண்டிய பழக்கம் நிறைய இருக்குது ஐயா. ஆமாம், உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய பழக்கம் நிறையா இருக்குது பகவானே. மைக் செட்டு. அவ்வளவுதான். அவ்வளோதான் சார். வேலை முடிந்தது. வேலை முடிந்தது. உணவு ரெடி. உணவு ரெடி. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வேலைக்காட்டுக்கு போகிறக்கு இதுதான் சாப்பாடு. கரெக்டான டைமிங் போகிறதுக்கெல்லாம் இதுதான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். காலையில் எழுந்திரிச்சு தண்ணி பார்த்துட்டு மழை நாக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது கரெக்ட். மூணு போச்சு. உப்பெல்லாம் பார்த்துட்டிங்களா? உப்பெல்லாம் பார்த்துட்டேன். இதில் ஒரு கப்பு ஊற்றி கொஞ்சம் ஊற்றணுங்கன்னா கரைச்சி போட்டு இருக்கலாம். என்னங்க ஒரு கப்போ 2 கப்போ? ஒரு கப்பு ஊற்றி நல்லா வச்சுக்கிறீங்க சாமி. இதில் அரை வாய்ச்சி. சரி சாமி, ரெடி ஆகிடுது. ரெடி ஆகிடுச்சு. இலை போடுங்க. போட்டல சாமி. சாமி இறக்கிறீங்களா? கொத்தமல்லி தலை கொஞ்சம் போடும். அப்படி சூப்பர். போ போதாயா. போச்சு.
அதுக்கு சாமி சாமிக்கா? சாமிக்கு தனியாக ஒரு இடையில எடுத்து வைப்பாங்களா இல்லை நம்ம விலையிலே வச்சிடறதா? நம்ம எல்லாம் மூலையில் வச்சிடறதா சாமி. வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு இலையை பத்திரமா எடுத்து வச்சிடறது. இலையை கொண்டு வெளியில் போடுறதில்ல? வெளியிலலாம் போடுறது சாமி. சாக்கு பையில் வச்சு கொண்டு ஆற்றுல போட்டுறதா? ஆற்றுல கொண்டு போடணும். சூப்பர் போ. பூவு ஐயப்பனுக்கு வச்சிருந்த பூவு அதெல்லாம் கொண்டு போய் வாய்க்கால ஆற்றுல விட்டு வந்துடுறது. பஸ் ஏறி போய் விடணும். சூப்பர் சாமி. நல்லா பல வல்ல கம்மனுக்குதோ. நேத்தாட்டா சாப்பாடு சாம்பார் ரசம்னு ஊருப்பட்டு நேரம் ஆகி போச்சு. ரவைக்கு தயிர் ஊற்றுற அளவுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பழைய சாப்பாடு கிடைக்கும் சாப்பிடணும். தயிர் எடுத்து தயிர் இதே நல்லா இருக்கும் சாப்பிடு. தயிர் எடுத்து பிடிச்சி வாசம் இருக்கு. ரவையோட ருசி தெரியுமா? நல்லா இருக்குவா. நீங்கள் போட்டு சாப்பிடு சாமி. ரவை நல்லா இருக்குதா ஐயா? அது சுட சுட இருக்குது. நீங்கள் ஒரு பட்டில் போட்டு சாப்பிடுங்க. எங்களை எதிர்பார்த்துக்காதீங்க. எப்போ சாப்பிட்டா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுமாயா? அதான் நல்ல பழக்கம் சாமி. 3 பேர் சாப்பிட்டு ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டு கூடாது. எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கணும். தனியாக உட்காந்து சாப்பிடணும்ல. அப்புறம் இன்னைக்கு தான் சூரிய பஸ் தெரியுது. ரவை போட்டு தின்னையா? பழைய சோத்துங்க. பழைய சோறு தான் சாமி. என்ன ரவை நாங்கள் சாப்பிட்டாலே இதில் கொஞ்சம் கரைச்சி குடிச்சிட்டு போனேன். கொஞ்சம் பசி தாங்க சாமி. சாப்பாடு எனக்கா? எனக்கு போகுது சாமி. எனக்கு உப்புமே ஒரு பச்சை மிளகா குடிச்சாங்க. நைட்டு வாங்கினது உப்பு இருக்குது. நல்லா பிடிக்குதா? எதா இருந்தானே சாமி வகுத்துக்கு ருசிக்காக சாப்பிட முடியும். ரவை சூப்பராக வச்சு செய்யும். பசிக்கு தான் சாப்பிட்றது. இதுக்குள்ள கேரட் போட்டுருதா? சரி, நாளைக்கு பண்ணிடலாம் சாமி. அப்படியா? தக்காளி சீரக பூண்டு போட்டு நல்லா இருக்குதா சாமி? ஆமாம் சாமி. இன்னொரு பச்சை மிளகா கூட செங்கனிக்கு மான ஒன்றையும் காணும். அது வரல சாமி. அது ஏதோ மேய்ஞ்சிட்டு போயிருக்குங்க. ஒவ்வொரு நாளைக்கு வராது, ஒவ்வொரு நாளைக்கு வராது. கொஞ்சம் போட்டுக்கிறேன். எனக்கு வேணும் ஒரு பச்சை மிளகா இல்லை வர மிளகா இந்த ரவையில் எண்ணெயில் பக்கத்தில் கொடுங்க. கொஞ்சமாக போடா யாருக்கண்டி. போதும் போதும். வர மிளகா இருந்தால் சாமி இல்லையா? போதும் எனக்கு இருக்குது. வைங்க இலையில் வைங்க. அப்படி அடி பிடிச்சிக்குதாயா? சுரண்டாதீங்க. அது நல்லா இருக்கு சாமி. அதான் அதனால சூப்பராக இருக்கு. தேவலத்தில் ஒரு வழி எடுத்துக்காது. அது நான் சாமி செஞ்சு போடும். தேவல இல்லாத போடையோ அடி பிடிச்சிருக்குதே. இந்த ஏசியில் உட்காந்து நாங்கள் வேலை செய்யறதில்ல. நல்லா ஒரு ஏசியில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா சாமி தீவனமெல்லாம் சாப்பிட முடியாது. தீஞ்சதெல்லாம் பௌத்த வழி பேர். எங்களுக்கெல்லாம் எதை இத்தனை ஜீரணமாயிரு. ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்ரு குறைஞ்சது நடக்கும்போது அது என்னத்துக்காக? மிஷின் தன்னை பேல 60 ரூபாய் இருக்கு எங்களுக்கு. எதையும் சாப்பிட்டாலும் கல்லையவே அதனால எங்களுக்கு கரைக்கும். சொன்ன சாமி வேறு எவ்வளவோ விட்டுங்குது. ஆமாம் சாமி வேலை எங்களுக்கு அந்த மாதிரி.
ஏழைகளுக்கு எதாவது சாமி மலான்னு கரைஞ்சிக்க வேகமாக நடக்கிறது தானே. ஒரு நம்பிரு சாமி. போதுமா சாமி? தண்ணி விடுங்க. ஓ ஏன் சாமி இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். 3 கரண்டி ரவை தின்னாச்சு. மேலே எப்படி இப்படி சாப்பிட்டீங்க? 3 கரண்டி. சோறு தின்னோடனே தண்ணி குடிக்கக்கூடாதுமாங்க. தண்ணி குடிக்கலன்னா விக்கிக்குமே. மணிப்புறா பாரு சாமி. தவிட்டுப்புறா வாட்டுக்குது. தவிட்டுப்புறா கள்ளி மரத்தில் 2 சொல்லி பொறுக்கி மொட்டை வச்சு குஞ்சு பொறுக்கி 2 மொட்டு வைக்கும்போது வைக்கும். தவிட்டு காட்டு தவிட்டுப்புறா. ஆமாங்க. ஆண்டவனை எம்பெருமாளை மகாமுனியப்பா சரையச்சாமி வெள்ளப்புறையா இன்னைக்கு காலங்காத்தால் 8 மணிக்கு அண்ணன் மலங்கட்டிய சாமி போசி மட்டும் பக்கத்தில் வைங்க, நான் பார்த்துக்கிறேன். சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? சாமி ஏதோ வாய் இது வரன்னு சொல்றியா? வாரி எத்தனை ரவையோடன்னு இந்த சாப்பாட்டுக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். உங்களை காப்பாற்றுறதே பெருசு. புரியாத வண்டிட்டு இருக்கிற சாப்பாட்டை அப்படி போட்டு வச்சுட்டு போகிறேன். சாப்பாடு போடுங்க அப்படின்னு போட்டு அப்படியே கொண்டு போட்டுருச்சுங்க. சாப்பாட்டை அன்னைக்கு அன்னத்தை வேஸ்ட் பண்ணாது சாமி, சரியா? ஜெகதீஷே என்ன அப்படியே கொண்டு சாப்பிட வேண்டிங்க. 4 வயசு சாமி ஒரு பச்சை மிளகா வெட்டுவா. ஜெகதீஷே சாப்பாட்டு மேலே வேஸ்ட் பண்ணக்கூடாது சாமி. சாப்பாடு ஒன்று தண்ணி ஒன்று நம்பாம கரெக்டாக இருக்கணும். தண்ணியில் ஒரு கழுவினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அது கொண்டா சார். உப்பு பத்தவே மாட்டேங்குது. நேற்று நைட் ஆக்குறா. ஆமாம் சாமி, நேற்று நைட் ஆக்குறீங்களா? நேற்று நைட் ஆக்குனது மிச்சமாயிருச்சு. மத்தியானத்துக்கு டைத்துக்கு கரைச்சிக்கலாங்கல்ல 2 அந்த சாமி குடிக்காது. நேற்று நைட் ஆக்குனது அப்புறம் கீழே ஓட்ட முடியும். சாப்பாட்டோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? சாப்பாட்டை கொண்டு போய் குப்பை கொட்டுறாங்க. எத்தனை ஹோட்டல்ல எத்தனை கல்யாண மண்டபத்துல அதெல்லாம் ஏழைகளுக்கு போடணும்ல சாமி. ஏதோ கொட்டுவாங்க. எத்தனை ஹோட்டல்கள் தின்னு ஓட்டு அப்படி மடிச்சு வச்சுட்டு வர தெரியுமா? பவுத்து கலவா வாங்கிக்கணும் சாமி. எதுவுமே பூவெல்லாம் இந்த இலையில வச்சதை கொண்டு போய் கொட்டி ஏன் அவனோட என்ன விளையாட்டு? ஒவ்வொரு ஹோட்டல் கடையிலும் கல்யாண மண்டபத்துலயுமே பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்லையுமே வீணாகிற சோறு மட்டும் நம்ம மக்கா எலியொரிக்கிற மாதிரி கொறிச்சிட்டு அப்படியே மடக்கி வச்சுட்டு சோறு மட்டும் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 4 ஊர் சாப்பிடலாம். 4 ஊர் சாப்பிடலாங்களா? நான் சோத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். 3-4 பேர் இருந்தாலும் சரி
3 நாள் சோறு 3 நாள் சோறு அந்த அளவு ஊற வச்சு மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றி அலாசிட்டு மறுபடியும் அதுக்கு என்ன வேணுமோ பண்ணி பரிகாரம் பண்ணி சாப்பிட்டுருவேன். கீழே மட்டும் ஏய் அந்த சாமி போய் கேட்க சொல்லுது வேறு. அதுக்கு வேணா கொஞ்சம் சாப்பாடு போட்டு நாய்க்கு கொஞ்சம் சோறு வைங்க பாவம். அது சாப்பிட்டுச்சா காலையில் போட்டு அதுக்கு தட்டு வச்சுக்க சாமி. அந்த தண்ணி சம்பளம் இருக்கிறத இந்த தண்ணி தான் இருக்குது குடிக்கிறதுக்கு, ஒன்றும் இல்லை. இந்த காசம்பளம் தான். ஆமாங்க குடிக்கிற தண்ணி. சொம்பளம் இந்த 2 குடம் மட்டும் வரணும் சாமி. சொம்பளம் கொஞ்சம் 2 குடம் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கலாம். நைட் தண்ணி வேணுமில்ல. சாமி அது கொண்டு போகிறது சாமி. இங்கே 4 கிலோமீட்டர் நடக்கும்போது அப்புறம் தண்ணி தாவம் அடிக்காதா? அவ்வளோதான், போஜனம் முடிந்தது. சாப்பிட்டாச்சு.